Hi dear students, this is class 12 maths chapter 6 exercise 6.1 la question number 13 பார்க்க போறோம். Find the magnitude and direction cosines of the torque of a force represented by force கொடுத்திருக்காங்க அதை எழுதிக்கலாம். So force vector is equal to 3 I cap plus 4 J cap minus 5 K cap. About the point with the position vector இதை எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு அபவுட். ஸோ அபவுட் த பாயிண்ட் இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது, அதனுடைய பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க 2I cap minus 3J cap plus 4K cap. ஸோ இது வந்து டார்க்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பு விசை, இப்படியும் திரும்பலாம் அல்லது இப்படியும் திரும்பலாம். அதனால் இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. டார்க் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ அபவுட் த பாயிண்ட்லேருந்து த்ரோ த பாயிண்ட்னு இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ த்ரோ த பாயிண்ட் 4I cap plus 2J cap minus 3K cap. ஓகேவா? R vector is equal to, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று த்ரோ மைனஸ் அபவுட் அல்லது அட் மைனஸ் அபவுட். அட் எனிவே அட் எனி காஸ்ட் இந்த அபவுட் தான் பின்னாடி வரணும், மைனஸில் வரணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இங்கே வாங்க, த்ரோ யார்? 4I cap plus 2J cap minus 3K cap மைனஸ் அபவுட் யார் பாருங்கள், இதுதான். ஐ மீன் AB வெக்டார் ஈக்குவல் டு OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார். ஸோ எப்போவுமே அபவுட் தான் பின்னாடி வரணும். ஓகேவா? ஸோ OA வெக்டார் என்னது இங்கே இருக்குது பாருங்கள், 2I cap, இல்லை டயக்ராமேட்டிக்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். 2I cap minus 3J cap plus 4K cap. ஓகே? ஸோ R vector is equal to 4 minus 2 என்ன வரும்? 2I cap. 2 minus ஆஃப் மைனஸ் என்ன ஆகிடுது? ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 5J cap minus 3 minus 4. அப்போ ரெண்டுமே மைனஸ் ஆன பிறகு minus 7K cap. புரியுதாப்பா? இப்போது ஓல்டு புக்கில் வந்து டார்க் வந்து M வெக்டார்னு கொடுத்துருப்பாங்க. டார்க் M vector is equal to R vector cross F vector. முன்ன ஒர்க் டன்னுக்கு என்னன்னு பார்த்தோம்? டாட் மல்டிப்ளிகேஷன். டாட் மல்டிப்ளிகேஷனில் முன்னாடி பின்னாடி எப்படினாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இங்கே வந்து R தான் முன்னாடி வரணும், R vector தான் முன்னாடி வரணும். ஏன்னா அந்த டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் எப்போவுமே R vector முன்னாடி, ஃபோர்ஸ் வெக்டார் பின்னாடி, அப்புறம் நடுவில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இது ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இப்போ நியூ புக்கில் வந்து டாவ் அப்படின்னு க்ரீக் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாவ் வெக்டார், அதாவது டார்க் டாவ் வெக்டார். ஓல்டு புக்கில் இது ஈஸியாக இருந்தது, MRF அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ நியூ புக்கில் வந்து டாவ் வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டாவ் வெக்டார் தான் கரெக்ட், க்ரீக் சிம்பிள் டாவ். ஓகேவா? டாவ் வெக்டார் ஈக்குவல் டு R வெக்டார் கிராஸ் F வெக்டார். ஓகே? ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கலாம். 2I cap plus 5J cap minus 7K cap. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வெக்டார் தோ இங்கே இருக்குது, முதல்ல எழுதி வச்சுருக்கேன். 3I cap plus 4J cap minus 5K cap. ஓகே, கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா கவனிங்க, நான் தனியாக போட்டுக்கிறேன் இதை. ஃபஸ்ட்டு IJK, அதுக்கப்புறம் முதல்ல யார் வந்துருக்குறாங்க பாருங்கள், இதனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எழுதுங்க. 2 5 minus 7. அதுக்கப்புறமா இதில் வந்திருக்குது 3 4 minus 5. ஓகேவா? ஸோ இதுதான் R வெக்டார் கிராஸ் F வெக்டார் இஸ் ஈக்குவல் டு. இப்போது ஃபஸ்ட் லைனை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். I cap
இந்த லைன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். I cap அதனோட மைனர் 5 5 are 25 பட் மைனஸ் 25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஏற்கனவே ஒரு மைனஸ் வந்து இருந்தால் என்ன ஆகும் ப்ளஸ் ஆகிடும் 7 4 are 28 அது ப்ளஸில். அப்புறம் இதனோட கோஃபேக்டர் சிம்பிள் வந்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகே கோஃபேக்டர் சிம்பிள் மைனஸ் அப்போ மைனஸ் ஜே கேப் அதனோட மைனர் பார்த்தீங்கன்னா 2 5 are 10 பட் மைனஸ் 10. இப்படி பெருக்கும்போது ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் 7 இருக்குது 7 3s are 21 பட் ப்ளஸ் 21. ஓகேவா அடுத்து கேவோட சிம்பிள் வந்து ப்ளஸ். ஓகேவா அப்போ ப்ளஸ் கே அதனோட மைனர் பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்குது 2 4s are 8 மைனஸ் 5 3s are 15. ஓகே ஸோ இப்போ 28 ப்ளஸில் 25 மைனஸில் அப்போ 28லேருந்து 25 கழிச்சா 3 அப்போ 3 ஐ கேப். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 21 மைனஸ் 10 அப்போது வெளியே மைனஸு ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ளஸ் 11 வெளியே மைனஸ் அப்போ மைனஸ் 11 ஜே கேப். இங்கே பார்த்தீங்கன்னா 15 மைனஸில் 8 ப்ளஸில் அப்போ மைனஸ் 7 ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் 7 இன்ட்டு ப்ளஸ் கே மைனஸ் 7k. ஓகே ஸோ இதுதான் நம்மளுடைய டார்க் வெக்டார். பட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க இதனுடைய மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க அப்புறமா அதனோட டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயம் தான் அவங்க கேட்டிருக்காங்க. புரியுதாப்பா? இப்போ நம்ம டார்க் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா இதனுடைய மேக்னிடியூட் எடுத்துடலாம். மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்போம் இதனோட மாடுலஸ் வேல்யூ எடுப்போம். ஸோ மாட் ஆஃப் திஸ் டார்க் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாருங்கள் நம்பர்ஸ் பாருங்கள் 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 7 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் எவ்வளோ 9 11 ஸ்கொயர் 121 7 ஸ்கொயர் 49. ஓகே ஸோ மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 179. இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் 121 ஒரு 49 இன்னொரு 9 9 + 1 10 10 + 9 19 பேலன்ஸ் 1 4 + 3 7. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 179 இதுதான் இந்த டார்க்கோட மேக்னிடியூட். அடுத்து டைரக்ஷன் கொசைன்ஸு. டைரக்ஷன் கொசைன்ஸ்ன்றது ரொம்ப ஈஸி நல்லா கவனிங்க. இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம் அதாவது டைரக்ஷன் கொசைன்ஸு. ஸோ 3 இந்த மேக்னிடியூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 179 கமா ஜேக்கு என்ன வந்திருக்கு -11. ஸோ -11 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 179. அடுத்து கே கம்போனண்ட் -7. ஸோ -7 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 179. ஓகே that's all. Thank you students.